போராட்டங்களை மாற்றவும் இந்த மாதிரி ஒவ்வொரு மீது மனம் வராங்க ராஜா. ஆண்டவரின் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, சிங்கப்பூர்ல இருந்துலாம் ஆண்டவர் இன்டர்வியூ வந்து ஆண்டவர் எங்கள் எளியவரான எனக்கு ஒன்றுமே இல்லாத எங்களை ஆண்டவர் பாமர மக்களாக எங்களை நேசித்து ஆண்டவர் இவ்வளோ பெரிய உயர்வுகளை கிருபைகளை கொடுத்திருக்கிற ராஜா. போடாப்படி நன்றி. இன்னுமா கூட கர்த்தர் ஆண்டவரை ஊழியங்களை ஆண்டவர் உம்முடைய ஊழியத்தை விரிவாக்க செய்வீராக. இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார அசுத்த வல்லமைகள் பொல்லாத ஆண்டவரை காரியங்களை கர்த்தர் உடைக்க நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். விசுவாசத்தை பத்தி நாம் படிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். புதிய ஏற்பாடு கொஞ்சம் இங்கே பைபிள் இருக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் படிக்கலாமா? நான் படிக்கணுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியை கர்த்தர் அந்நாளிலே அதை தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதியுள்ள எனக்கு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை காத்துக்கொண்டா ஆண்டவர் நமக்கு நீதியின் கிரீடத்தை பரலோகத்தை கொடுப்பார். பரலோகத்துல கொடுக்கிறாரு. சரி, பரலோகத்துல நம்மளுக்கு நல்லா தங்க கிரீடம் கொடுக்கிறாரு. இந்த பூமியில கைவிட்டுருவாரா? இல்ல. நீங்க ஒரு நேஷனல் அவார்டு, ஒரு நல்ல படம் ஓடுது, நல்ல சிறந்த நடிகருக்கான அவார்டு கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் என்னைக்கு எப்போ ஒரு மாசத்துக்கு அப்புறம் கொடுக்க போறாங்கன்னா, அதுக்கு முன்னாடியில இருந்து யார் நல்லா நடிச்சாங்களோ அந்த அவார்டு யார் கொடுக்க போறாங்களோ அவருக்காக தங்குற ரூம், அவர் சாப்பிடுற சாப்பாடு, அவருடைய கார் செலவு, வண்டி செலவு எல்லாத்தையும் யார் பார்த்தாலும் கவர்மெண்ட் பார்க்கணும். அவார்டு எப்போ கொடுக்க போறாங்க? அடுத்த மாசம் தான் கொடுக்க போறாங்க. ஆனா அவார்டுக்கு அவர் தகுதியான உடனே அவருக்கான அவர் எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறாரோ, 5 ஸ்டார் 7 ஸ்டார் எந்த ஹோட்டல்ல தங்குறாரோ அந்த எல்லா செலவுகளையும் அந்த நிறுவனமே பார்த்துக்கும். அதே போல நீங்கள் நானும் விசுவாசத்தை காத்து கொண்டால் பரலோகத்துல கர்த்தர் நமக்கு அவார்டு கொடுக்க போறாரு. அப்ப அது மட்டும் இல்ல, அவர் என்னைக்கு நம்ம தகுதி அவரமோ இந்தியில இருந்து அவருடைய வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் நம்ம கைவிடாத தெய்வம், நீங்களும் நான் ஆராதிக்கிற தெய்வம், நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிற ஒரு தெய்வம். ஒரு குறிப்பிட்ட பிரதர் டேவிட்டுடைய ஓனர் இந்த பிரஸ் வச்சிருக்கிறார். அவரு துஷ்ட இந்த விக்கிரக சிலை வழிபாடுலாம் இருக்கிற கேலண்டரை பண்ணவே மாட்டோம். அவங்க பிரஸ்ல அப்படி ஒரு எத்திக் இருக்கு, அந்த ஒரு சட்டம் அவங்க வச்சிருக்கிறாங்க. நாங்க என்ன பண்ண மாட்டோம், பைபிள் வசனத்துக்கு விரோதமா இருக்கிற காரியங்களுக்கு நாங்க பிரிண்ட் போடவே மாட்டோம். எத்தனை கோடி வேணா கூட நாங்க என்ன பண்ண மாட்டோம், அதை பண்ணவே மாட்டோம் அப்படின்னு ஒரு கொள்கையில இருக்கிறாங்க. அப்படி அவர் ஆண்டவருக்காக பக்தியா இருந்ததுனால கவர்மெண்டோட பிரஸ், கவர்மெண்டோட புக்ஸ் பிரிண்ட் பண்றாங்கல்ல, அந்த அவர் சொல்றாரு, நாங்க பெருசா எந்த முயற்சியுமே பண்ணல. ஒரு கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க, கொட்டேஷன் சும்மா அனுப்பி விட்டோம். ஆனா கர்த்தர் எங்களுக்காக அந்த கொட்டேஷன் அப்ரூவ் பண்ணி இன்னைக்கு கவர்மெண்ட் புக் எல்லாம் அவங்க தான் பிரிண்ட் பண்ணாலும் கர்த்தர் அனுகிரகம் பண்ணினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நீங்களும் நான் ஆண்டவருக்காக சில பக்திகான காரியங்களை செய்யும் போது நமக்கான ஆச்சரியமான காரியங்கள், ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை தர அவர் வல்லமையுடைய காரணம். அவர் நம்மளுக்கு பரலோகத்துல மட்டும் இல்ல, இந்த பூமிக்குரிய காரியங்களிலேயும் நம்ம தேவைகளை எல்லாம் சந்தித்து நடத்துகிறவர். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டார். நம்ம எதை காத்துக்கொள்வோம்? எதை காத்து? நம்ம வீட்டுல இருக்கிற பணத்தை என்ன பண்ணுவோம்? பாதுகாப்போம். எதை பாதுகாப்போம்? பணத்தை, நகைய, ஏதாவது விலை உயர்ந்த டாக்குமெண்ட். சில பேர் என்ன புடவையெல்லாம் பாதுகாத்துட்டே இருப்பாங்க, புடவை கட்டவும் மாட்டாங்க, மற்றவங்களும் கொடுக்க மாட்டாங்க. சில ரேக் எல்லாம் பாத்தீங்கன்னா பீரோல ஒரே புடவை எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் திருடப்படக்கூடியது. நீங்க யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசி பார்த்தா, பிசாசுக்கு ஆண்டவர் வச்ச ஒரு செல்ல பேரு, நம்ம குழந்தைங்க ஒரு செல்ல பேர் வைப்போம்ல, பிசாசுக்கு ஆண்டவர் வச்ச ஒரு செல்ல பேர் ஒண்ணு இருக்குது, திருடன். அவன் திருடிடுவான். விசுவாசத்தை திருடு. எப்படியாவது விசுவாசத்தை நம்ம கிட்ட திருடணும்னு பார்ப்பான். சோதரமா எப்படியாவது விசுவாசத்தை என்ன பண்ணுவான்? திருட பார்ப்பான். அப்ப அந்த விசுவாசத்தை திருட விட பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த விசுவாசத்தை எது முதல்ல திருடும்? பண ஆசை திருடிடும். பிசாசு ஏடிஎம் எல்லாம் போனா பாத்துருக்கீங்களா? அங்க ஒரு விளம்பரம் போட்டிருப்பாங்க, கீழே ஒரு 100 ரூபாய் சார், சார் உங்க 100 ரூபாய் கீழே வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி அந்த 100 ரூபாய் எடுக்க விட்டுட்டு பாக்கெட்ல 10,000 ரூபாய் தூக்கிடுவாங்க. விசுவாசம் அப்படிதான் என்ன பண்ணுவான்? பண ஆசையை கொடுத்து விசுவாசத்தை தூக்கிடுவான். இந்த பண ஆசை ரொம்ப கீழ்த்தரமான அறிவுரை. பைபிள் சொல்லுது பணம் முக்கியம். நீங்களும் நானும் நல்லா வசதியா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஏழையா இருக்கணும்,
அப்படின்றது ஆண்டவருடைய விருப்பம் கிடையாது. நீங்களும் நல்லா வியாபாரம் பண்ணணும், நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும். நல்ல இன்னைக்கு பைபிள் நல்லா படிச்ச பில் கேட்ஸ் தான் உலகத்துக்கு நம்பர் 1 பணக்காரர். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம நல்ல வசதி வாய்ப்போட இருக்கணும்னு விரும்புகிறவர் தான். ஆனா அது மேல பற்று இருக்க கூடாதான் பிரச்சனை. பண ஆசை பாத்துறீங்களா? நிறைய இந்த ஊழியம் சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் சபைக்கு பிரசங்கம் பண்ண வரவங்க காணிக்கை கொடுப்பாங்க. பிரசங்கம் பண்ண வரவங்க அது வடச்சானையில இப்படி ஒண்ணு இருக்கு, காணிக்கை கொடுப்பாங்க. மக்கள் கிட்ட போய் கேட்கறது, வர பிரசங்கியார் வராரு, அவருக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும், அவர்கிட்டயும் பாக்கெட்ல வாங்கி ஒப்பிக்கிறது. மக்கள் கிட்ட இருந்தோம் வர பிரசங்கியார் காணிக்கை கொடுக்கணும். எல்லாம் நடக்குது. போய் என்ன டிடிவி தினகரனை பார்க்கலாமா, என் சபையில இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு ஓட்டு போட சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க இவ்வளவு ஒரு அமௌண்ட் கொடுத்துருங்க. நீங்க போய் இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் போய் பாத்தீங்கன்னா 2 அரவுக்கு வந்துடுவீங்க. நானா இருக்கும் அமைதியாக வந்துடுறேன். நீங்களாம் போனீங்கன்னா அவங்க பேச்செல்லாம் பார்த்தா அவ்வளவு கீழ்த்தரமான காரியங்கள் இருக்கும். பண ஆசை என்னென்னமோ என்ன சொல்றது இப்படி எல்லாம் நடக்கிறத அந்த காணிக்கை இந்த காணிக்கை. ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய சென்னையில ஒரு பெரிய சர்ச்சை இருக்குது. என்னன்னா விபிஎஸ்க்கு 2 காணிக்கை இருப்பாரு. இதுக்கு ஒரு சாதாரண ஒரு காணிக்கை, விபிஎஸ் நடத்த போறாருல அதுக்கு ஒரு இப்ப நான் கேட்டனால ஒரு கிஃப்ட் வேணும்னா இங்க இருக்கிற யாராவது வாங்கி கொடுத்துருவீங்க. அவ்வளவு பெரிய ஆளு, அவர் நினைச்சா 1000 பேர் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா ஒரு 2 காணிக்கை எடுப்பாரு. 2 காணிக்கை. இது எடுக்கிறது கொடுமை இல்லாம ஒரு ஆள் சொல்றாரு நம்ம காணிக்கைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காத ஆளு. எனக்கு ஆட்டடக்கே வரா மாதிரி ஆயிடுச்சு. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். 2 காணிக்கை எடுக்கிறாரு. அந்த காணிக்கை பில்டிங் ஃபண்ட், அந்த ஃபண்ட், இந்த ஃபண்ட், இதெல்லாம் கேட்கிற ஆளு என்ன சொல்றாரு, நான் காணிக்கைக்கே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். இப்படி எல்லாம் பைபிள் சொல்லி இந்த ஊழியத்தை ஆதாயத்தொழிலா எடுத்துறாம, இந்த பணம் பணம் பணம்னு வாழ்க்கை இழந்துடாம காரியங்கள்ல இருக்குன்னா ஆண்டவர் பவுல் பெரிய சம்பளம் வாங்கிட்டு பெரிய உத்தியோகஸ்தரா இருந்தார். ஆனா அவர் ஒரு நாள் அந்த பணத்துக்கு அடிமைப்படாம கர்த்தருக்காக அதை இழந்தார். பிலிப்பியர் 4:18 சொல்லுது, பவுல் சொல்றாரு, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. பவுல் சொல்றாரு, ஆண்டவருக்காக அரசாங்க வேலையை விட்டேன், ஆனா கர்த்தர் ஒரு நாளும் பட்னி பட்னியில அடுத்த சாப்பாடு வழி இல்லாம விட்டுல. என் வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இயேசுவை பத்தி சொல்றவங்க பவுல வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. நீங்க நான் ஆராதிக்கிறதே நம்ம கரத்தை ஏந்த விட்டுருக்கிறவர்ல, நம்ம வறுமையில விட்டுருக்கிறவர்ல, 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம வைக்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு நாள் பணத்தாசையில போய் மாட்டிக்கொள்ளவில்லை. 2வது இந்த யூதாஸ் என்ன பண்ண, அந்த பணத்தாசையில விசுவாசம் விட்டுட்டான். ஏசப்பா கிட்ட அவர்னா கணக்கு பணத்தை எல்லாம் பாக்குறவர். ஏசப்பா கிட்ட போயிட்டு ஒரு 30 வெள்ளிக்காசு வேணும்னா கொடுக்காம போயிட்டு வர. 30 கடா 3000 வச்சுக்கிட்டு அப்படா வச்சுக்கிட்டு சொல்ல போற. ஆனா அவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்காம அந்த ஏசப்பா எங்க இருப்பாருன்னு சொல்லி காட்டி கொடுத்து அந்த 30 வெள்ளிக்காசு அந்த பணத்தாசையில ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டுட்டான். அப்ப நீங்களும் நானும் பவுலம் போல பணத்தாசை இல்லாம ஆண்டவர் மேல இருக்கணும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது உபத்திரவத்தை பிரச்சனைகளை கொடுத்த பிசாசு நம்ம விசுவாசத்தை திருடிடுவோம். மார்க் 4:17 சொல்லுது, தங்கள் வசனத்தை கேட்டவர்கள் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியா கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடர்கள் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். உபத்திரவம் பிரச்சனைகள் நல்லா வசனத்தெல்லாம் கேட்கும் போது நம்ம ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கிறோம். ஆனா சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம வாழ்க்கையில பல விதமான காரியங்களை பைரவப்பூர்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை தெரியும். அவர் ஒரு வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல சபைக்கெல்லாம் காணிக்கை கொடுப்பாரு, தன்னால முடிஞ்ச உதவி எல்லாம் செய்வாரு. ஆனா ஒரு நாள் அவருக்கு பெரிய நஷ்டம் வந்துடுச்சு. அவர் வியாபாரத்துல ஒரு பெரிய தப்பான காரியங்கள்லாம் நடந்த சில மிஸ்டேக்ஸ், இயற்கை காரியங்களால தோல்வி வந்த போது, நான் ஆண்டவருக்கு இவ்வளவு காணிக்கை கொடுத்தனே, சபைக்கு இவ்வளவு பண்ணனே, இவ்வளவு நல்லா செஞ்சனே, ஆண்டவரை கைவிட்டாரேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டார். ஆண்டவரே எனக்கு வேணாம், சபைக்கெல்லாம் போக மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டார். அப்போ பிரச்சனையை கொடுத்து பிசாசு நம்ம கிட்ட அந்த விசுவாசத்தை எடுத்துற பார்ப்போம். பேதுரு அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் 12:4 பேதுருவை ஜெயில புடிச்சு போட்டாங்க. அப்போஸ்தலர் 12:11 பேதுருவுக்கு தெளிவு வந்த போது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்ற ஆண்டவர் தான் அவனை என்ன பண்ண விடுதலையாக்கி கொண்டு வர ஜெயில இருந்து. ஆனா அவருக்கு என்ன விசுவாசம் இல்லை. காரணம் அவங்க உள்ள வாங்கின, நம்ம ஸ்லைட்ல சொன்னா உள்ள வாங்கின உண்டை அந்த மாதிரி யோசிச்சு பாரு. ஜெயில இன்னைக்கு இருக்கிற என்ன மாதிரி நோஞ்சா மாதிரி இருக்கிற போலீஸ்லாம் இருக்க மாட்டாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி 6 அடி மேலாம் இருப்பாங்க. நல்லா அவங்க ஒரு அறை விட்டாங்கன்னா 1.5 டன் வெயிட் இல்ல 9 டன் வெயிட் அவங்க அடிச்சாங்கன்னா அவ்வளவு அடி வாங்கினதுனால, உபத்திரம் வாங்கினதுனால தேவ தூதனை கொண்டு ஆண்டவர் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாரு.
ஆனா தலைவருக்கு அப்போ தெரியுது இல்ல, ஐயோ நம்ம எங்க இருக்கிறோம், ஏன் நடந்துச்சுன்னா வாங்கின அந்த அடி, அந்த உபத்திரம் அவன் வாழ்க்கையில இருக்குது. அப்ப நிறைய நேரம் பிசாசு பிரச்சனைகளை போராட்டங்களை கொடுத்து நம்ம விசுவாசத்தை திருடிட பார்ப்பான். அப்ப நீங்களும் நானும் அந்த உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் நம்ம விடுதலையாக்க வல்லவர். அந்த பிரச்சனையின் மத்தியிலே அவர் விசுவாசிக்கத்தான் நம்ம வாழ்க்கையில நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியா ஆண்டவருடைய இந்த விசுவாசத்துல இருக்கணும்னா ரோமர் 8வது அதிகாரம் 39 சொல்லு, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். இந்த உபத்திரவங்கள் மூலமா, பணத்தாசையின் மூலமா பிசாசு நம்ம கிட்ட இருக்க விசுவாசம் திருடாம இருக்கணும்னா நீங்களும் நானும் பண்ண வேண்டிய மிக முக்கியமான காரியம் அவருடைய அன்பை தியானிக்கிறது தான். ஹல்லேலூயா. அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. சில பாடலாம் பாடும்போது நான் இப்போ யோசிச்சாலும் உடலாம் உடஞ்சி போயிடுது. எங்க ஆபீஸ்ல ஒரு அம்மா, அந்த நீலாம்மான்னு ஒருத்தவங்க வேலை பண்றாங்க. அவர் கணவருக்கு திடீர்னு மஞ்சக்காமலை வந்திருக்கு. மஞ்சக்காமலை வந்து டாக்டர் கூப்பிட்டு சொன்னாராம், அது மாதிரி நீங்க என்ன பண்ணக்கூடாது, குடிக்க கூடாது. அவங்க சொல்லுவாங்க, அவர் நல்லா 10 நாள் குடிக்காம இருப்பாரு, 11ஆவது நாள் எங்க ஏரியால யாரையும் இறந்துருவாங்க. அதுக்காக அந்த சோகத்துக்காக போய் தங்க ஒரு கோட்டை விட ஆரம்பிப்பாரு. அவ்வளவுதான், மறுபடியும் நடந்துரும், மஞ்சக்காமலை பெருசாயிடும். அவங்க சொல்றாங்க, மத்தவங்களாம் சேர்த்து ஏன் வீட்டுக்கார சாவச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த துக்கத்தை கொண்டாட அவர் போய் இறந்துட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ என்ன பெரிய வயசு பசங்களா இருக்கிறாங்க. அப்போ சில பேர் வந்து சொன்னாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை வந்து நான் பாத்துக்கிறேன், எல்லாம் நடத்துறேன் அப்படின்னு சொன்ன போது அவங்க சொன்னாங்க, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், அவரை என்ன நடத்துவாரு, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போனேன். சொல்றாங்க, இன்னைய வரைக்கும் நான் சாதாரண ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் பண்றேன். என் வீட்டுல ஒரு நாள் அரிசி குறைஞ்சது இல்லை, எண்ணெய் குறைஞ்சது இல்லை. என் வாழ்க்கையில கரெக்டா நல்ல ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, சபைக்கு நல்ல காணிக்கை கொடுக்கும்படி வச்சிருக்கிறாரு, நல்ல தயவாய் நடந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. காரணம் அவங்க அவருடைய அன்பை தியானிக்கும் போது அவங்க சமீபத்துல சொன்னாங்க, நான் சபைக்காக அவங்க சர்ச்சுக்கு நிலம் வாங்குறதுக்காக நான் எதுக்கும் இன்டைரக்டா எதுவும் மறைமுகமா எதுவும் காரியம் சொல்லல, சர்ச்சுக்கு லேண்ட் வாங்குறதுக்காக பாஸ்டர் ஏதோ ஸ்பெஷல் ஆஃபரிங் எடுத்திருக்கிறார். அப்ப அவங்க கையில இந்த 10,000 ரூபாவை கொடுத்துட்டாங்களாம். கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா 14,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல வந்துருக்கு. எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. என்ன கூப்பிட்டு தனியா சொல்றாங்க, பிரதர் எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல பிரதர், நானும் ஆபீஸ்ல தப்பா சம்பளம் போட்டாங்களா, நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா வேலை செய்யறேன், தப்பா சம்பளம் இது வரைக்கும் போட்டதே இல்ல, எங்க இருந்து வந்ததுன்னே எனக்கு பார்க்க தெரியல, ஆனா எனக்கு விசேஷமா காரியம் வந்துருது, காரியத்தை நான் நடத்தும் போது ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செஞ்சிருக்கிறான்னு சொல்லி, ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நம்ம தாங்கி நடத்த, எல்லா உபத்திரவத்தையும் மாற்ற, நமக்கு இருக்கிற எல்லா கவலைகளை மாற்ற, நமக்கு இருக்கிற எல்லா பணத்தாசைகளை மேற்கொள்ள அவருடைய அன்பு நமக்கு போதுமான. எல்லா கண்ட முடிச்சோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தை திருட விசுவாசம் நமக்கு பணத்தாசைகளை கொடுப்பான், விசுவாசத்தை திருட உபத்திரவங்களை கொடுப்பான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அதையெல்லாம் மீறி விசுவாசத்தை காத்துக்கொண்டோம்னா அவர் நீதியின் கிரீடம் பரலோகத்தை தரும். அதுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் நம்மை தாங்கி நடத்த ஒரு வல்லவர். அன்புள்ள நல்ல தகப்பனே, எல்லா வாய்ந்த ஸ்தோத்திரம், எல்லா ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தை இழந்து போயிடாதபடி, ஆண்டவர் உலகத்தில் நாங்கள் எதை இழந்தாலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் விசுவாசத்தை இழந்து போயிடாதபடி, ஆண்டவர் விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள பிசாசின் தந்திரமான ஆண்டவர் பணத்தாசை கிட்ட ஆண்டவர் நாங்கள் விசுவாசத்தை திருட கொடுத்துடாதபடி, ஆண்டவர் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் இழப்புகள் வரும்போது ஆண்டவர் பிசாசுகிட்ட எங்கள் விசுவாசத்தை திருட கொடுத்துடாதபடி அப்பா எங்களை தாங்கி நடத்துவீராக. ஆசீர்வதித்து ஆச்சரியமாய் நடத்துகிற தெய்வம், எல்லா போராட்டங்களை மாற்றுகிற தெய்வம், அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. நாம் விசுவாசத்தை இழந்துடக்கூடாது ராஜா. பவுலை போல அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள, ஏசப்பா போல விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு பலவீனங்களை மாற்றுவோம், சுகவீனங்களை மாற்றுவோம், செய்கிற தொழில்களை கலந்து இருக்கட்டும், நல்ல வருமானங்களை தாங்க. நாங்கள் ஒருத்தரம் யார்கிட்ட கையேந்த நிலைமை இருக்கக்கூடாது ராஜா. நாங்கள் 4 பேர் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு எங்களை மாற்றுவீராக. இந்த பிள்ளைகள் விரோதமாய் செயல்படுகிற எல்லாம் ஜெபம் ஆண்டவரே, எல்லா எரிச்சலின் ஆவிகள் கர்த்தர் உணர்த்துறார். ஏதோ எரிச்சலின் ஆவிகள், எல்லா பொறாமையின் ஆவிகள், எல்லா மட்களின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் சுட்டரிக்கப்படுவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு வியாபாரங்கள் விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார அசுத்த வல்லமை முறியடிக்கப்படுவதாக. நீரே காத்துக் கொள்ளுங்க ராஜா. பெரிய காரியங்கள் செய்யும்.